தமிழகத்தில் உள்ள காற்று சக்தி தொழில்நுட்ப மையம், டென்மார்க்கில் உள்ள ரீசோடானிஷ் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் ஆகியன இணைந்து இந்திய காற்று தேச வரைபடத்தை தயாரித்துள்ளது. இந்த தயாரிப்புக்கு மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் நிதி உதவி செய்துள்ளது. இந்த வரைபட புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சி சென்னையில் நடந்தது. நிகழ்ச்சியை குத்துவிளக்கேற்றி மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை அமைச்சர் ஃபரூக் அப்துல்லா துவக்கி வைத்தார். இயற்கையில் இருந்து கிடைக்கும் மின்சக்தியை மக்களுக்கு வழங்க மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாகவும், இதற்கு முதலீட்டாளர்கள் மத்திய அரசுக்கு ஆலோசனைகள் வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். காற்று மூலம் மின் உற்பத்தி செய்வதில் தமிழகம் முதல் இடத்தில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். We want to give people of India clean energy. We want to give them energy from the sun. We want to give them energy from the water. We want to give them energy from wind. And we want to give them also geothermal energy wherever it is possible. These are possible. And these possibilities we must work harder. இந்திய காற்று தேச வரைபடம் மூலம் இந்தியாவில் உள்ள காற்று மின் உற்பத்தி மையங்கள் பற்றி அனைவரும் தெரிந்து கொள்ளலாம். மேலும் இதன் மூலம் கிடைக்கும் மின் உற்பத்தி அளவு மற்றும் தேவை ஆகியவற்றை கணக்கிடவும் முடியும்.